வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 5/8/2026 வெனஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோயும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்குவோம். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கலரை வச்சு ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதத்துலேருந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். பட் நிறைய பேர் நமக்கு தனிப்பட்ட முறையில் அது நல்லா தானே இருந்துச்சு, ஏன் அதை மாற்றிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் அந்த கலரை நம்ம கன்ஃபார்முக்காக வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை வச்சு இதை ஃபாலோ பண்ணி என்னங்கிறத நம்ம அடுத்த கட்டமாக இதை வச்சுக்கலாமா அல்லது ட்ராப் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் நாம் எப்போதுமே சொல்கிறது தான், நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்டு லோ, அதாவது லோ அண்டு ஹையை வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதுதான் நம்மளோட கோர் கான்செப்ட்டு. சில கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம அந்த ஆவரேஜ் லைனு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், கலர் இதெல்லாமே வச்சுருந்தோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கலர் க்ரீனாக இருந்தால் கால் சைடும், ரெட்டாக இருந்தால் புட் சைடும் வச்சுக்கலாமா வேணாமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெரும்பாலானோர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த 9:30 முடிஞ்சோனையுமே 9:31க்கு என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது இனிமேல் எப்போதுமே. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து தான் நமக்கு ட்ரேடிங்க்கான டைம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஹியூஜ் கேப் அப்போ கேப் டவுனோ ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய சைடுவேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரிக்கான சான்சஸ் கொடுக்கலாம். அல்லது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மேலே கீழே போயிட்டு ஒரு இடத்துல சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஸோ நாம் அந்த கலர் கேண்டில் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு முடிவு பண்ணிக்குவோம். பட் அந்த என்ட்ரி டைமை மட்டும் நீங்கள் குறைஞ்சது ஒரு 6 மாதம் 1 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 9:30க்கு போகலாமா, 9:45க்கு போகலாமா, 10 o'clock போகலாமா, 11 o'clock போகலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஓப்பனுக்கு கீழேயும் அதோட ஹைக்கு கீழேயும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹை ஸ்ட்ரைக் எடுத்துக்குவோம். நமக்கு ஹை ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,678. ஸோ அதுக்கு ரவுண்ட் நம்பராக இருக்கிற ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,700 புட்டு, 24,700 கால். ஸோ அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் 5 லைனுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த 5 லைன் என்ன அப்படிங்கிறது. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இவனோட ஆப்போசிட் இருக்கான் பாருங்கள், 24,700 கால். அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. ரெட் கலரில் இருக்கிறது இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. இன்றைக்கி நீங்கள் 9:30க்கு ஓகேவா, ஒரு 9:30க்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு ஏன் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல அதாவது நிஃப்டி ஸ்பாட்டில் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கீழே வந்தாலும் இதுக்கு மேலே நம்மளால் போகாமல் இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ சப்போஸ் இதை நம்ம சப்போர்ட்டாக நினச்சோம் அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரி போகாமல் வெயிட் பண்ணியிருக்கிறது பெட்டர். ஏன்னா இது கீழே பிரேக் பண்ணி வந்துருச்சு, அதே டைமில் திரும்ப மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த டைம் அதாவது 11 o'clockன்னு நினைக்கிறேன், அந்த டைம் வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை நான் 9:30க்கே அந்த கேண்டிலோட கலர் ரெட்டாக இருந்தால் புட் சைடும், க்ரீனாக இருந்தால் கால் சைடும் எனக்கு நல்லா இருக்குது, நான் அதை வச்சே என்ட்ரி எடுத்துக்கிறேன், அதில் ரிசல்ட் எந்த மாதிரி இருந்தாலும் நான் பேக் டெஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேனாலும் உங்கள் விருப்பம். நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக என்ட்ரி போகாமல் வெயிட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 140லேருந்து 150க்குள்ளே ஓகேவா, 150 அப்படின்னே வச்சுக்குவோம். ஏன்னா லோக்கு கீழே போகவே இல்லை. அட் த சேம் டைம் யார் நிஃப்டி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இங்கே அவனோட ஹைக்கு போகாமல் இங்கேயே ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா எங்கன்னா 24,700 புட்டில் ஒரு 140க்கு ஓகேவா, 11 மணி போல் நம்ம சொல்லியிருக்கோம்ல, காலையில் என்ட்ரி கிடைக்கலன்னா மேக்ஸிமம் அந்த
10, 11, 12, 1, 2 இந்த டைமில் என்ட்ரிக்கான சான்சஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 11 o'clock பாருங்கள், லோக்கு கீழேயும் இல்லை, இவனோட ஆப்போசிட்டோட லோ ஹைக்கு மேலே இருக்கான். ஆவரேஜ் லைன் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது. பட் இதை நீங்கள் எப்படி கன்ஃபர்மேஷனுக்கு வச்சுக்கிறீங்கன்னா, இதோட ஆவரேஜ் லைனு 165, இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 140. அப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான். ஆனால் இவனோட ஆப்போசிட் இருக்கான் பாருங்கள், 24,700 புட்டோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,700 கால். அவன் பாருங்கள் இங்கே இருக்குது 165ங்கிறது ஆவரேஜ் லைனு. 11 o'clock போல் இவன் ஒரு 120, கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த மாதிரியும் நீங்கள் திங்க் பண்ணணும். அதாவது மார்க்கெட்டில் முடிஞ்ச வரைக்கும் மேத்தமெட்டிக்கலாக எப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறீங்களோ, அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ட்ரேடை வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா கிடைக்கும். இந்த நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம ட்ரேட் எடுக்கிற அந்த சார்ட்டில் அவனோட பலம் பலவீனத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோமோ, அதே மாதிரி அவனோட ஆப்போசிட்டோட பலம் பலவீனத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு. இங்கே பாருங்கள், இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். அப்போ இவன் பாருங்கள் கிட்டத்தட்ட 4 லைன். இந்த லைனுமே உங்களுக்கு அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த லைனை நீங்கள் ட்ராப் பண்ணி பாருங்கன்னு. 4 லைனுக்கு கீழே இருக்கான் யார், 24,700 கால். இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லைனுக்கு மேலே இருக்கான். ஓகேவா? நிறைய பேர் நினைக்கலாம் முடிஞ்ச மார்க்கெட்டை தான் நான் கடந்த 5 மாதங்களாக இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறவங்க அவங்க உண்மையிலே வந்து திறமசாலி அப்படின்னு நினச்சிக்க வேண்டிதான். ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு 150 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட் படி 40 பாயிண்ட்டு டார்கெட்டு, 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ். அந்த இடத்துல இருந்தே பாருங்கள் எக்ஸாக்டாக ஒரு நீங்கள் வேணால் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கூட, நான் ஆவரேஜ் லைனுக்கு மேலே போனவனே கூட என்ட்ரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு 160 என்ட்ரி எடுத்திங்கன்னா கூட இங்கே 200 போயிடுச்சு. ஸோ நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை கான்செப்ட் படி இன்னைக்கு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த 9:30 அதாவது 9:30 10 o'clock இந்த மார்க்கெட் என்ன நடக்குது, இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் மண்டே டு ஃப்ரைடே எப்படி நடக்குது, டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எப்படி நடக்குது, வெட்னஸ்டே எப்படி நடக்குது, ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா எப்படி நடக்குது, இந்த முக்கியமான அதாவது ஆர்பிஐ மீட்டிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட், இந்த மாதிரி டேலெலாம் எப்படி நடக்குது, எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ எப்படி நடக்குது, அதே மாதிரி இந்த ஈரான் இந்த மாதிரி வெளிநாட்டில் நடக்கிற போர்லாம் பார்த்திங்களா அப்போ வந்து எப்படி இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து நம்மளோட கான்செப்ட் படி நம்ம அந்த நியூஸு இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் நம்மளோட கான்செப்ட் படி இன்றைக்கி ஒரு 140லேருந்து 160க்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இவன் லோக்கு வரவே இல்லை, 4 லைனுக்கு மேலே இருக்கான், இவனோட ஆப்போசிட் வந்து 4 லைனுக்கு கீழே இருக்கான். ஸோ நீங்கள் 160 ரூபாயில் என்ட்ரி எடுத்திங்கன்னா 200 ரூபா, 40 பாயிண்ட் டார்கெட் ஹிட்டு. இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட கான்செப்டை பற்றி நான் சொல்ல வந்த விஷயம். இன்னமும் நான் ரொம்ப சிம்பிளாக அந்த விஷயத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ நீங்கள் காலையும் வந்து எடுத்துக்கிறீங்க, அதாவது இப்போ உதாரணத்துக்கு லோ ஸ்ட்ரைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,600 புட்டு, 24,600 கால். ஸோ 24,600 காலையுமே எடுத்துக்கங்க. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லோக்கு வந்தானா இங்கேருந்து நான் 40 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 40 பாயிண்ட் வச்சு எடுங்க. இல்லை நான் வந்து ஒரு மினிமம் இந்த லோக்கு கீழே ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் வச்சு கீழே பிரேக் அவுட் ஆகி வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டா பரவாயில்ல, வெளியில் வந்துறனால உங்கள் விருப்பம். கால் சைடுனா இந்த இடத்துல லோக்கு வர்றப்போ என்ட்ரி கிடைக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி காலே வந்து போய் இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே வரானா இவனுக்கு ஆப்போசிட்டில் போய் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவனோட லோக்கு கீழே போக முடியாமல் இங்கேருந்து மேலே போகிறான். ஸோ அதை தான் திரும்பவும் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை பார்த்துருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிய வரும். இது ஏதோ சும்மா சாதாரணமாக நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையுமே பாருங்களேன், கரெக்டாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி போயிருக்கான் பாருங்கள், ஓகேவா? அதே மாதிரி இந்த 24,600 கால், இந்த இதில் வந்து நம்ம 2 லைன் மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். 24,700 புட்டை எடுத்துக்குவோம்.
இந்த ஆவரேஜ் லைன்கிட்ட எப்படி ரியாக்ட் ஆகிருக்கான், லோக்கிட்ட எப்படி ரியாக்ட் ஆகிறான், இதெல்லாம் நீங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் புரியும். இதுதான் நம்மளோட அந்த கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி டார்கெட்டு ஹிட்டு. ஒரு விஷயம், கலரை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இந்த 9:30லேருந்து 10 o'clock மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் எப்படிலாம் நடக்குது, டாப்பில் என்ட்ரி கொடுக்குறானா, மிடில் என்ட்ரி கொடுக்குறானா, பாட்டமில் என்ட்ரி கொடுக்குறானா, இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கவனிங்க. இதை தான் வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக நம்மளோட கிளாஸ்லையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளோட கிளாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ ஃபோன் பண்ணியும் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் அதை வந்து நம்ம எப்படி சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். நான் திரும்பவும் சொல்கிறது தான், 20% மட்டும்தான் இங்கே ஸ்ட்ராட்டஜி, 80% வந்து மைண்ட் செட்டு மட்டும்தான். ஸோ ஒரு 2 to 5 years வந்து சார்ட்டு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த சார்ட்டே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.